ரொம்ப நல்லா இருந்தது சார் படம். அவங்க வந்து இது போல் ஒரு தவறு நடந்துருந்தாங்குது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, தற்கொலையும் பண்ணிக்கூடாது சார். அவங்க புதுமை பெண்ணாக தான் மாறணும் அவங்க, புரியுதுங்களா? சரி, ஏதோ ஒன்று நடந்துச்சு, நம்ம ஒரு சாணியை காலில் மிதிச்சு நம்ம கழுவி விட்டுட்டு அவங்க மறுபடியும் அவங்க ரன்னிங்காக எல்லாமே யூஸ்வலாக நடக்கணும் சார். அவங்க எது தற்கொலை எல்லாம் முயற்சி பண்ணிக்கூடாது. விஜய் சேதுபதி படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். நம்ம மாஸ் ஃபிலிம் சார். விஜய் சேதுபதி கரியரில் இந்த ஒரு படம் நல்ல படம் சொன்னாங்க. இது உண்மையாகவே நல்ல ஒர்த்தான ஃபிலிம் சார். அவரது அந்த 50th மூவின்றது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. அப்பான்ற கேரக்டர் ரோலை விட ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். எல்லாமே பொண்ணு வச்சுட்ருக்கோம், நம்மளும் இந்த சொசைட்டியில் இப்படி வாடுறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிற மாதிரி தான் இருக்குது சமுதாயமே. அப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து அப்படி தோண்டு போகாமல், இதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை, சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணாமல் எல்லாமே முயற்சி பண்ணி வெளியில் வரணும் அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் கூட அப்படின்ற ஒரு ஃபிலிமு. தான் பொண்ணுதான்றப்போ வலிக்குதுன்ற பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் சீன்லாம் வந்து நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக சார். லாஸ்ட்டு அவர் தான் அந்த சிங்கமுத்து அவர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்ற சீன்லாம் வந்த பிறகு லாஸ்ட்டாக அந்த வில்லனுக்கு வந்து தான் பொண்ணுன்ற சீன் வந்து அழுகுறப்பெல்லாம் கஷ்டமாக இருந்தது ஒரு பக்கம். தான் பொண்ணுன்னா மட்டும் வலியும் வேதனையும் இருக்குது, அது ஒரு சீன் வந்து இது ரொம்ப சீன் குழந்தை சீன்லாம் இருக்குல்ல, அந்த சீன் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, நல்லா இருந்தது படம். விஜய் சேதுபதி நல்லா நடிச்சார், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கொஞ்சம் போர் அடிச்சுது, ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்ல ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது. நல்லா விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. அவர் இந்த மாதிரி கேரக்டர் இது வரைக்கும் நடித்ததில்லை, அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அவர் எப்பவுமே காமெடி அந்த மாதிரி தான் இருக்கும், இந்த இதில் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருந்தார். தேங்க்ஸ். விஜய் சேதுபதி நல்லா நடிச்சுக்கிறாரு, நல்லா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கோசம் இந்த படம் நல்லா எடுத்துக்கிறாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா இருந்தது. சிங்கம்புலி கேரக்டர் பார்க்கும்போது எப்படி தோணுச்சு? நல்லா இருந்தது. கடைசியில் சரியான ட்விஸ்ட்டு. அந்த பொண்ணு வேறு லெவலு. அந்த பொண்ணை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படின்னு சொல்ல முடியாது. விக்ரம் வேதா வேறு லெவலு. விக்ரம் வேதா ஒரு 2-3 படம் இருக்குது. கண்டிப்பாக மெசேஜ் வேறு லெவலு மக்களுக்கு சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் காசு போட்டு கொடுத்து வந்து பார்த்ததுக்கு ஒரு சிலது என்னடா காசு வேஸ்ட்டாக போச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, ஒருத்தான படம், நல்ல மேக்ஸு. அவனுக்கே அது பெரிய புதிராக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எதிர்பார்க்காத இதுதான். அதோட வழி தெரியும். கண்டிப்பாக அது ஒரு சொசைட்டிக்கு நல்ல ஒரு மெசேஜ் தான். படம் சூப்பர். ஆமாம், ஃபேமிலியோட பார்க்க முடியுது. சூப்பர், அருமையாக இருந்தது சார் படம். ஃபஸ்ட் கிளாஸ் படம். விஜய் சேதுபதி சாரை வந்து எனக்கு பிடிக்கும். அந்த என்ன சொல்கிறது, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு படம்க்கு அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு டச்சு, ஒரு ஃபீலு, ஒரு நல்ல ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, நல்லா இருந்தது. நல்ல ஸ்டோரி. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது. எக்ஸலண்ட்டாக இருந்தது. ட்விஸ்ட்டு இல்லை அது ஸ்டோரி மேபி வந்து ஏன்னா 2-3 பேர் சொல்லிட்டாங்க அந்த ட்விஸ்ட்டை, அதனால் வந்து அந்த ஃபீல் ஆகலை. பட் கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்தது. உண்மையிலே ரொம்ப டச்சு. ஏன்னா பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். பெண்கள்னால் வந்து என்ன சொல்கிறது கண்ணியமாக பார்க்கணுன்றது என்னோடய விருப்பம். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, அதனால் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. எனக்கு கோபமும் வந்தது, புரியுதா இல்லையா? ஏன்னா பெண்கள் சமுதாயத்தை வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஆள். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதையாக வழி நடத்தணுன்றது என்னோட ஒரு இது. கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக பார்க்கலாம் சார். 4.5 சார். 10க்கு நான் 9 கொடுக்கலாம். இல்லை பரவாயில்லங்க, ஒன்றும் பிரச்சனை. நல்லா இருக்கு பார்க்கலாம். டிஸ்ட்டு நிறையாவே இருந்துச்சு. லாஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. கடை ஃபஸ்ட்டு நல்லவனாக தான் தோணுச்சு, ஆனால் கடைசியில் பார்க்க இவ்வளோ மோசமான கேரக்டராக வச்சுட்டாங்க. படத்தில் வேறு யாரோட ரோல்? ஆனால் படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு மிஸ்டாக தான் இருந்துச்சு, ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லாமே பாஸ்ட்டு இப்போ ஃப்யூச்சர் எல்லாம் சேர்ந்த மாதிரி கடைசியாக தான் தெரியுது கதை இப்படி தான் இருக்குதுன்னு. படம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் நான் பிடிச்சிச்சு. சரி, ஓகே. தரமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட 50வது படம். படமா? படம் நல்லா தான் இருந்தது. ஃபாதரன் அது இப்படி சொல்லி டாக்டர் இருக்குது. தரமான படம்.
வந்து பார்க்க சொல்லுங்கள். டிஸ்ட்ரிக்ட் ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் எல்லாமே ட்விஸ்ட்டு தான் இருந்துச்சு. சரிங்களா, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி கண்டிப்பாக பார்க்கலாம். பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காங்க, அது மட்டும் நல்லா இருக்குது படத்தில். அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி ஆக்டிங், அந்த நடுவில் ஒரு ஹீரோ பேர் தெரியல எனக்கு, அனுராகாஷ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவரோட அந்த கிளைமேக்ஸில் வச்ச ட்விஸ்ட்டு தான் வேறு மாதிரி. இதில் ஆக்ட் பண்ண சொல்லி திருடன், நான் தான் திருடன் அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ண சொல்லி வச்சார். ஆனால் அவர் வேறு ஒன்று ட்விஸ்ட் அந்த இடத்துல வச்சார். பயங்கரமாக இருந்தது படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம் கண்டிப்பாக. எமோஷ்னலாக இருந்தது ஆனால் படம் லாஸ்ட். உங்களுக்கு எதனா கனெக்ட் செம்மையாக இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா விஜய் சேதுபதி படம் இப்படி இருக்கும்னு? எதிர்பார்க்க நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குங்களா? நல்லா பார்க்கலாம். சிங்கம்புலி